ஸோ அதே மாதிரி இந்த வெரிகோஸ் வெயின் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நேரம் நின்னா மட்டும்தான் இந்த வெரிகோஸ் வெயின் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அது மட்டும் தான் காரணமா? உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விமன் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ காலில் நம்ம ப்ளூவாக ஒரு நரம்பை பார்த்தா அது வெரிகோஸ் வெயின்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நினச்சி பயப்பட வேண்டாம். அதே நேரம் ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப டைட்டான க்ளோதிங் போடாமல் இருக்கிறது. ரெண்டாவது, அதில் ஒரு பெரிய ஆபத்து என்னன்னா, அந்த விரிஞ்சு போயிருக்க ரத்த குழா வெடிச்சு வயிற்றுலேயே ரத்தம் போய் ஒருத்தர் இறந்து போக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது ஆரம்ப கட்டத்தில் அவங்க பார்த்துருந்தா இதை கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ட் பண்ண முடியும் இந்த டெத்தை. வணக்கம், வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சல்டன்ட் இன் வாஸ்குலர் சர்ஜன் டாக்டர் ஷபனம் ஃபாத்திமா தான் இருக்காங்க. இன்னைக்கு இவங்க தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். ஹலோ, வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எஸ் மேம், நல்லா இருக்கேன் மேம். மேம், இந்த பொதுவாக இப்போ வெரிகோஸ் வெயின்ஸ் எடுத்துக்கலாமே. நிறைய பேருக்கு வந்து வெரிகோஸ் வெயினா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா காலில் வந்து பச்சை கலரில் நரம்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த வெரிகோஸ் வெயின் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நேரம் நின்னா மட்டும்தான் இந்த வெரிகோஸ் வெயின் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அது மட்டும் தான் காரணமா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம மனுஷனாக பிறந்த எல்லாருமே நம்ம நிறையா நேரம் நின்று தான் ஆகணும். யாராச்சும் ஒருத்தர் நான் நிறையா நேரம் படுத்திருக்கேன், நிறையா நேரம் உட்காந்து தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நாட் த வே. நம்ம லீவ் பண்ண முடியாது. ஸோ நிறையா நேரம் நிற்கிறனால வெரிகோஸ் வெயின்ஸ் வரக்கூடியவங்களுக்கும் வந்தவங்களுக்கும் பிரச்சனைகள் நிறையா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நிறையா நேரம் நிற்கிற ஒரு வேலை செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ்மென், அவங்க நிறையா நேரம் நின்று தான் ஆகணும். டீச்சர்ஸ் அந்த மாதிரி, அப்புறம் சர்ஜன்ஸ், எங்களை மாதிரி ஆப்ரேட்டிங் சர்ஜன்ஸ், நாங்களாம் நிறையா நேரம் நின்று தான் ஆகணும். எங்களுக்கு இப்போ வெரிகோஸ் வெயின் தொந்தரவு இருந்துச்சுன்னா அந்த தொந்தரவு சீக்கிரமாக ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிற்கிறது மட்டுமே காரணம்னு நம்ம சொல்லிட முடியாது. வேறு சில பல காரணங்களும் உண்டு. ஒன்று, மோர் இம்பார்ட்டன்ட்லி, இப்போ ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வெரிகோஸ் வெயின்ஸ், அவங்க அப்பாவுக்கு அவங்க மதருக்கு அந்த மாதிரி இருந்துட்டு இருக்குன்னா ஜெனட்டிக்காக அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வரலாம். செகண்ட் விஷயம், லேடிஸ்க்கு ஆக்சுவலாக வெரிகோஸ் வெயின்ஸ் வர்றதுக்கு ஒரு சில ரீசன்ஸ்னால, இப்போ மல்டிபிள் ப்ரெக்னன்சி, நிறைய ப்ரெக்னன்சிஸ் இருக்குது, அதனால அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் எஃபெக்ட்ஸ்னால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால வெரிகோஸ் வெயின்ஸ் வரலாம். ரெண்டாவது, ஒரு சிலருக்கு உள் ரத்த குழாயில் இருக்கக்கூடிய சுருக்கங்கனாலேயோ அடைப்புனாலேயோ அதோட ஒரு வெளிப்பாடாக இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் நம்ம காமனாக நம்ம நினைக்கிறது நிற்கிறனால தான் வருதுங்கிறது. நிற்கிறனால அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெஃபினெட்லி நிற்கிறனால அதனால வந்த வெரிகோஸ் வெயின்ஸோட பிரச்சனை இன்க்ரீஸ்டாக வரலாம். பட் அது மட்டுமே காரணம் கிடையாது. இப்போ அதே மாதிரி வெரிகோஸ் வெயின் இருக்கலாம், அது எப்படி உருவாகுதுன்னு சொல்ல முடியுமா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இருதயத்துலேருந்து காலுக்கு ரத்தம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு ரத்த குழா இருக்குது. அது பேர் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். ரெண்டாவது, இன்னொரு ரத்த குழா கீழே வந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு மேலே போகுது இருதயத்துக்கு கால்லேருந்து. அது பேர் வெயின் சொல்லுவோம். அந்த வெயின் அப்படிங்கிறது நம்ம சதைக்கு உள்ள ஒரு சிஸ்டமாக வெயின் இருக்குது. அது பேர் டீப் வெயின். டீப் வெயினாக உள்ளே இருக்கக்கூடிய வெயின். இன்னொன்று, தோலுக்கும் சதைக்கும் நடுவில் இருக்க இடத்துல வெயின்ஸ் இருக்குது. அது பேர் சூப்பர்ஃபிஷியல் வெயின், அதாவது மேலாப்பில் இருக்க வெயின். இந்த ரெண்டு வெயினுக்கு நடுவில் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் ப்ளம்பிங் பண்ணியிருக்கோம், நிறைய பைப்ஸ் கனெக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? வேல்வெல்லாம் இருக்கும் அங்கே, தண்ணி முன்ன பின்ன போகாமல். அதே மாதிரி நம்ம கால்லையும் இந்த டீப் வெயினுக்கும் சூப்பர்ஃபிஷியல் வெயினுக்கும் நடுவில் நிறைய வேல்வ் கனெக்ஷன்ஸ் இருக்குது. அது எப்பயுமே சூப்பர்ஃபிஷியல்லேருந்து டீப், வெளியேந்து உள்ளே தான் ரத்தத்தை அனுமதிக்கணும். ஆனால் ஒரு சில காரணங்கள்னால அந்த வேல்வு சீராக வேலை செய்யலை அப்படின்னா உள்ளேருந்து ரத்தம் வெளியே கசியலாம். உள்ளேந்து வெளியே வரக்கூடிய இந்த ரத்தம் தான் இந்த சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ் அப்படிங்கிற வெயினில் தங்கி போயிடுது. அந்த ரத்தம் தங்க தங்க அந்த ரத்த குழா பெருசாகி சுருண்டு நம்ம வெளியே பார்க்குறதா இந்த ப்ளூவாக தோலு கீழே பார்க்கக்கூடிய வெரிகோஸ் வெயின்ஸ். ஓகே, இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்னால யாரும் அதிகமாக பாதிக்கப்படுறா? ஸோ வெரிகோஸ் வெயின்ஸ்னால உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா விமன் தான் நிறைய விமன் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஆக்சுவலி ஒரு 10 பேரை நம்ம பார்த்தோன்னா ஒரு 4 பேருக்கு அவங்களுக்கு அவசியமாக வைத்திய முறை தேவைப்படுற அளவுக்கு ஒரு வெரிகோஸ் வெயின் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அதே மாதிரி ஒரு சில பேர் நினச்சிக்கிறாங்கன்னா, காலில் வந்து பச்சை கலரில் இருந்தாலே வந்து வெரிகோஸ் வெயின் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க மேம். அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து வெரிகோஸ் வெயின் இருக்குன்னா எந்தெந்த சிம்டம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஓகே. ஸோ நம்ம ஆக்சுவலி நிறைய ஃபேராக இருக்க பீப்புளுக்கு காலில் அவங்களோட வெயின்ஸ் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியும். அவங்க வந்து அது வெரிகோஸ் வெயின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஸோ நாங்கள் இப்போ
வேற காலில் அந்த பச்சையாக தெரியக்கூடிய இந்த வெரிகோஸ் வெயின்ஸுங்கிறது ரொம்ப ஸ்மாலரான ஸ்பைடர் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய வெயின்லேருந்து ஆரம்பித்து பெருசாக அல்சர் வரைக்கும் கூட போகுது. ஸோ நம்ம ஸ்பைடர் வெயின்ஸ் அந்த மாதிரி ரொம்ப சிறு வெயின்ஸ்க்கு பாதி நேரங்களில் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறது கிடையாது. ஆனால் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் எஸ்பெஷலி வாஸ்குலர் சர்ஜன்ஸ் ஆன எங்களால் தான் இந்த வெரிகோஸ் வெயின்ஸை நாங்கள் தொடர்ந்து இதே பார்க்குறனாலையும் இதுக்கு படிக்கிறனாலையும் எங்களால் எதுக்கு வைத்தியம் தேவை எதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ரீஅஷூரன்ஸும் ஒரு ட்ரீட்மெண்ட் பிளானும் கொடுக்க முடியும். ஸோ காலில் நம்ம ப்ளூவாக ஒரு நரம்பை பார்த்தா அது வெரிகோஸ் வெயின்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நினச்சி பயப்பட வேண்டாம். அதே நேரம் காலில் சுருண்டு நிறைய வெயின்ஸ் இருக்குன்னு பார்த்தா டெஃபினெட்லி ஒரு வாஸ்குலர் கன்சல்டேஷன் பண்ணுறது இஸ் பெட்டர் சாய்ஸ். இப்போ உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் இருக்குது மேம், அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பீங்க? ஓகே, ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு பேஷண்ட் வராங்க வெரிகோஸ் வெயின்ஸோட வராங்க, ரொம்ப சிறிய ரத்த கொலாக்கள் அந்த வெயின்ஸில் மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்குன்னா நிறையா நேரங்களில் ரீஅஷூரன்ஸ் இப்போதைக்கு வெயிட் பண்ணலான்னு சொல்லுவோம். ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கு அந்த சிம்டமாலஜிக்கான மாத்திரைகளும் நாங்கள் கொடுப்போம். மோர் இம்பார்ட்டன்ட்லி மேல்கொண்டு அது பேட் ஆகாமல் இருக்க அவங்களுக்கு ஸ்டாக்கிங்ஸ் கம்ப்ரெஷன், அதாவது காலில் ஒரு அழுத்த கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், ஸோ தட் அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் மேல்கொண்டு ப்ராக்ரஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி காலில் இருக்கக்கூடிய நல்ல ரத்த குழாயில் வேறு எதுவும் பிரச்சனை இல்லையா, நம்ம கண்டிப்பாக இது கம்ப்ரெஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா, இது வெரிகோஸ் வெயின்ஸ்னால வந்த பிரச்சனை தானா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு அடிப்படையாக வேறு எதுவும் உள்ள ரத்த குழாயில் சுருக்கங்கள் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்துட்டு தான் இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு மேலே இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு நிறைய வெரிகோஸ் வெயின்ஸோடு வராங்க, அவங்க காலில் நிறைய வீக்கம் இருக்குது, நிறமாற்றம் ஏற்பட்டுருது, அவங்களுக்கு அல்சர்ஸ் இருக்குது, ரொம்ப அரிப்பு இருக்குது, வலி இருக்குது, அந்த மாதிரி பேஷண்ட்ஸில் உள்ள அந்த வெயின் லீக் ஆகுது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த வேல்வு லீக் ஆகுறது ஒரு மேலே இருக்க பெரிய வேல்வு வழியாக லீக் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த லீக் ஆகிட்டு இருக்கக்கூடிய வெயினை சீல் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் லேசர் முறையாக பண்ணுறோம், ஆர்எஃப் அப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம், மைக்ரோவேவ் அந்த மாதிரி, அப்புறம் க்ளூ, அந்த மாதிரி பல வகையாக அந்த வெயினை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா லீக் ஆகக்கூடிய வெயினை க்ளோஸ் பண்ணிடுறோம். நல்ல ரத்த குழாய் ஆல்ரெடி நம்ம உடம்புல இருக்கிறது வழியாக ரத்தம் மேலே போயிடும். இந்த எல்லா ப்ரொசீஜர்ஸுமே மினிமலான ஒரு அனஸ்தீசியா கொடுத்து பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். ரெண்டாவது, பேஷண்ட் பண்ண உடனே எந்திரிச்சு தாராளமாக நடக்கலாம், அவங்க நார்மல் ருட்டீனுக்கு வந்துடலாம். அவங்களுக்கு இதுக்கு எந்த ஒரு பெரிய ரெஸ்ட்டுமே அவங்களுக்கு தேவை கிடையாது. மூணாவது, இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பெரிய கட்ஸ், நிறைய தழும்பு அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ஏன்னா இது ஒரு சிறு ஒரு தொலை மூலமாக உள்ளே போய் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் தான். ஸோ ரெக்கவரி இஸ் வெரி ஃபாஸ்ட் இதில். ஓகே, ஒருத்தவங்க ஸ்டார்டிங்கே இப்போ வெரிகோஸ் வெயின் இருக்குது மேம், அது சரி பண்ணுறது எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க, அது மாதிரி பண்ணுறது சரியா? டெஃபினெட்லி நம்ம மோர் த வாக்கிங் பெட்டர் தான். ஸோ எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம், பட் ஃபிசிக்கலாக வேறு ஒரு எண்ணெய்னாலேயோ ஒரு மசாஜ்னாலேயோ ஒரு ப்ராப்பராக ஒரு வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு இதனாலலாம் இந்த மாதிரி ஒரு சிகிச்சைனால அது மறைஞ்சு போக வாய்ப்பு கிடையாது. டெஃபினெட்லி அவங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு ட்ரீட் பண்ணக்கூடிய வெரிகோஸ் வெயின் இருக்க பேஷண்ட்டுக்கு ப்ரொசீஜர் நிறையா நேரங்களில் தேவையாக இருக்குது. ஓகே, முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம், என்ன சொல்லியிருந்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் வரதுக்கு ரொம்ப நேரம் நிற்கிறது ஒரு காரணம், ப்ளஸ் உமன்ஸ்க்கும் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ அவங்க 2 பேருக்குமே வராமல் ப்ரிவென்ட் பண்ணணும்னா என்னெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும்? ஃபஸ்ட்டு விஷயம், ரொம்ப டைட்டான க்ளோதிங் போடாமல் இருக்கிறது. ரெண்டாவது, வெல் ஹைட்ரேட்டடாக அவங்கள வச்சுக்கிறது. மூணாவது, நிறையா நடக்கிறது. நாலாவது, அவங்களுக்கு ஃபெமிலியலாக இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸ் வரக்கூடிய டெண்டன்சி இருக்குன்னா அவங்க எப்போ அவங்க காலை இந்த நரம்பு சுத்த பார்க்குறாங்களோ அர்லியஸ்டாகவே அப்போவே ஒரு வாஸ்குலர் சர்ஜனை அணுகிறது. ஸோ இதை மூலியம்லாம் நம்ம ஒருத்தருக்கு வராமையும் அப்படி ஆரம்ப கட்டத்தில் வந்தாலோ நம்ம ஒரு ப்ரொசீஜரையோ இல்லை அதுக்கு மேலே அது போகிறத கொஞ்சம் தள்ளி போடலாம், தடுத்து நிப்பாட்டலாம். அதே மாதிரி ஃபீமேல்ஸ்னு எடுத்துக்கலாமே, அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப லெக் பெயின் அதிகமாக இருக்கலாம் மேம், அதே மாதிரி லெக் கிராம்ப்ஸ்லாம் வரும் இல்லையா? அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பீங்க? ஸோ காலில் வலி அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். அந்த காலில் வலிக்கு மிக நிறையா காரணங்கள் இருக்குது. ஒரு சில காரணங்கள் ரொம்ப முக்கியமாக காலில் வலி ஏற்பட்டால் ரூல் அவுட் பண்ணியே தீரணும். அதில் ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இரத்த குழா அடைப்புனாலையும் இரத்த குழா சுருக்கங்கள்னாலையும் ஏற்படக்கூடிய கால் வலிகள். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த இரத்த குழா அடைப்புனாலையும் சுருக்கங்கள்னாலையும் ஏற்படக்கூடிய கால் வலியை நம்ம நிராகரிச்சிட்டோம், நம்ம அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கலன்னா பின்னாடி ஒரு காலுக்கே ஆபத்தான நிலைக்கு அது நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டிட கூடியது. பட் இது ஆரம்ப கட்டத்தில் பார்த்துருந்தா ஒரு மாத்திரையோ
ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தில் நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு போகிறத தடுக்க முடியும். ஸோ இந்த எஸ்பெஷலி இந்த காலில் வரக்கூடிய வலி, இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் நடந்த பிறகு காலில் காஃப் மசில், கெண்டைக்கால் சதையில் ஒரு வலி நேரிட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இரத்த குழாயில் எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிறது ரொம்ப எசென்ஷியல். இது ப்ரிடாமினன்ட்லி டயபெட்டிக், சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு, கொலஸ்ட்ரால் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு, ஏஜ் ஆகக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு, ஸ்மோக்கர்ஸ் மென்னாக இருந்தால் இல்லை விமெனாக இருந்தாலும் ஸ்மோக்கிங் அந்த மாதிரி வேறு எதுவும் விஷயங்கள் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வரதுக்கு வாய்ப்புகள் மிக நிறையா. பட் இன் ரியல் லைஃப் சுச்சுவேஷன் அவங்களுக்கு தான் வரணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இதுக்கு கிடையாது. ஸோ இன்றைக்கி நிறையா இந்த மாதிரி தொந்தரவு இல்லாத பேஷண்ட்ஸில் கூட நாங்கள் இந்த பிரச்சனையை பார்க்குறோம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஒரு வாஸ்குலர் சர்ஜன் இல்லையா மேம், நீங்கள் எந்த மாதிரியான கேஸ்லாம் பார்ப்பீங்க? ஸோ ஒரு வாஸ்குலர் சர்ஜனாக நம்ம இருதயமும் மூளை இதுக்குள்ளே இருக்க இரத்த குழாயில் தவிர்த்து உடம்புல இருக்க மிச்ச எல்லா இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் பிரச்சனைகளுக்கும் நாங்கள் ஓப்பன் முறைகளில் எண்டோவாஸ்குலர், அதாவது சிறு தொலை வழியாக ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்டிங், மாத்திரை, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்பெஷாலிட்டி, ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஸ்பெஷாலிட்டி தான் இந்த வாஸ்குலர் சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நாங்கள் சிம்பிளஸ்ட்டாக எங்களோட கெரியரில் பார்க்குறது வந்து இந்த வெரிகோஸ் வெயின்ஸ், காலில் வீக்கங்கள், அதுக்கான தீர்வுகள், அதுக்கான பிரச்சனைகள், அதை பார்க்குறது. அப்புறம் இந்த ஏஇஃபிஸ்லா கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு முறை. அப்புறம் ஒரு சில பேஷண்ட்ஸ் ரொம்ப வருஷங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸோ இல்லை கீமோதெரப்பியோ எடுக்கிற தேவையில் இருப்பாங்க. அவங்களுக்கு இரத்த குழாக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழி தேவை. அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய கீமோபோர்ட்ஸ், பிக் லைன்ஸ், அது பார்ப்போம். இது எல்லாத்தோடையும் எங்களோட ஃபீல்டோட மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக நான் கன்சிடர் பண்ணுறது இந்த நல்ல இரத்த குழாக்குள்ளே ஆர்டீரியல் அடைப்புகள், அதில் ஏற்படக்கூடிய அடைப்பு, அதனால ஏற்படக்கூடிய கால் வலிகள், காலில் ஏற்படக்கூடிய காயங்கள், கேங்க்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய கால் கருப்பிட்டு போய் கால் அழுகி போகிற பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு செய்யக்கூடிய வைத்தியங்கள் அது. அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த இரத்த குழாய் எப்படி சுருங்குமோ அதே மாதிரி அது விரிஞ்சும் போக வாய்ப்பு இருக்குது. அது விரிஞ்சு பெருசாகிடுச்சு அப்படின்னா அது பேர் அன்யூரிசம்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி இது நம்ம பார்க்க போனோன்னா நம்ம உடம்புல இருதயத்துலேருந்து ஒரு பெரிய இரத்த குழாய் வருது, அது பேர் அயோட்டான்னு சொல்லுவோம். அந்த அயோட்டா விரிஞ்சு போய் வயிற்றில் நிறைய பேருக்கு இருக்கும், பட் வெளியே அது தெரியாது, ஏன்னா அது நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடியது. அதில் ஒரு பெரிய ஆபத்து என்னென்னா அந்த விரிஞ்சு போயிருக்க இரத்த குழாய் வெடித்து வயிற்றுலேயே ரத்தம் போய் ஒருத்தர் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது ஆரம்ப கட்டத்தில் அவங்க பார்த்துருந்தா இதை கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ட் பண்ண முடியும் இந்த டெத்தை பை டூயிங் ஸ்டென்டிங் டு தட் அந்த இரத்த குழாக்கு. ஸோ அந்த அன்யூரிசம், இந்த அன்யூரிசம்ங்கிறது வயிற்றில் இருக்க இரத்த குழாய் மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்க வேறு எந்த இரத்த குழாயில் வேணாலும் ஏற்படலாம். ஸோ இது ஒரு ட்ரீட்டபிளான ஒரு விஷயம். அது இல்லாமல் நீங்கள் ஒரு கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா இந்த மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் சுருக்கங்கள் ஏற்படும், அதனால பேஷண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரோக் ஏற்படும். ஸோ இது ஒரு ப்ரிவென்டபிள் காஸ் ஆஃப் ஸ்ட்ரோக். இப்போ ஸ்ட்ரோக்னா வாதங்கிறது வந்து ஒரு பெரிய லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த வாதம் வர முன் அதை தடுக்கிறதுக்கான சிகிச்சை அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறது பல பேருக்கு இங்கே தெரியாது. ஸோ அந்த மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய சுருக்கத்தினால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரோக்கை கம்ப்ளீட்லி ப்ரிவென்ட் பண்ண முடியும் நம்ம அர்லி கட்டத்திலேயே பார்த்தோன்னா சர்ஜிக்கல் முறையினால். ஸோ இதெல்லாம் தான் இந்த வாஸ்குலர் சர்ஜரி அப்படிங்கிறது ஆஃபர் பண்ணுது. ஓகே, முன்னாடி அந்த வெரிகோஸ் வெயின் பற்றி பேசணும் இல்லையா மேம்? இப்போ வெரிகோஸ் வெயின்னால உடம்புல ஏதாச்சும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கா? வெகு சிலருக்கு இப்போ நம்ம வயிற்றுலையோ வேறு இடத்துல ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆறனால இந்த கீழே இருக்க நரம்புகள் மிக பெருத்து போகலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது உள்ள வேறு ஏதோ ஒரு மாற்றத்தை சிக்னிஃபை பண்ணுது. ஸோ நாங்கள் எப்பயுமே எங்கள்கிட்ட ஒரு பேஷண்ட் வெரிகோஸ் வெயின்ஸோடு வராங்க அப்படின்னா வேறு எதுவும் காரணங்கள்னால அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்காங்கிறத முதல்ல ரூல் அவுட் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ அது வந்து உள்ளே இருக்க ஒரு நோய்க்கு ஒரு வெளிப்பாடாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் வந்து எப்படி உருவாகுது, அது எப்படி வரதுக்கு காரணமாக இருக்குது, ப்ளஸ் வெரிகோஸ் வெயின் வராமல் என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களால் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ.